அனைவருக்கும் வணக்கம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அரசியல் நிகழ்வுகள்ல பாஜகவுல இருந்து அண்ணாமலை எப்படா ராஜினாமா பண்ணுவாரு அப்படிங்கிற மாரி, கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய சில புல்லுருவிகளே நினைச்சிட்டு இருப்பாங்க. ஏன்னா, அவர் வந்தாருன்னா அவங்களுக்கெல்லாம் வந்து இடம் இல்லாம ஆயி போயிரும். இப்ப அவர் வராம இருக்காரு. அதனால ஏதோ கொஞ்சம் குஷியில இருக்கிறாங்க. நெறைய பேர். அதெல்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க. ஒரு ஒரு இதா வந்து பேசுறது, சிரிக்கிறது எல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கு. அண்ணாமலைய பத்தி கேட்டா, அப்படி அவர பத்தி அபிமானங்கள்லாம் இருக்கும்ல அப்படின்னு சிலர் சொல்றாங்க. எதுக்கு சொல்றாங்கன்னு பார்த்தா, வயித்தெரிச்சல சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா அவங்க இத்தன வருஷமா பாஜகவுல இருந்து ஒரு ஆணியும் புடுங்க முடியல. ஆனா இவரு வந்த கொஞ்ச நாள்லயே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஓட்டு சதவீதத்த வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு கொண்டு வந்தாரு. உங்களுக்கு எல்லாரும் தெரியும். நோட்டா கட்சி, நோட்டா கட்சின்னு கேலி பண்றவன் மூஞ்சியெல்லாம் வந்து சாணிய கரைச்சு ஊத்துற மாரி, நல்லா ஒரு டெவலப் பண்ணி கொண்டு வந்தாப்புல. ஆனா இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, அண்ணாமலைக்கு வந்து உண்மையிலேயே வந்து அ என்ன சொல்றது? வெளிய சொல்றதுக்கு ஆள் இல்ல அவ்வளவுதான். வெளிய சொல்லாம இருக்கிறாங்க. பாஜக தொண்டர்கள் வந்து மனக்குமுறல்ல இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, அதிமுக தொண்டர்களே வந்து கண்டிப்பான முறையில அண்ணாமலை வந்து ஆதரிக்கிறதுக்கு வாய்ப்பு நெறைய இருக்கு. ஏன்னா, எடப்பாடி பக்கம் ஒருத்தரும் அவ்வளவா பேர் சொல்ற மாரி வந்து ஒண்ணும் பெருசா இல்ல. ஏன்னா, அவரு அந்த அளவுக்கு வந்து தெளிவில்ல அவர்ட்ட. இருக்கிறாரு, அரசியல் பண்றாரு. அது அது அரசியல் பண்ண தெரியல. முன்னால வந்து ஆண்டார் இல்லைன்னு சொல்ல வரல. ஆனா அரசியல் பண்ண தெரியல இவருக்கு. சிரிச்சுட்டே இருக்கிறாரு. அவ்வளவுதான் செய்றாரே தவிர, சரியான பதிலடி குடுத்து, எந்தெந்த இடத்துல எங்கெங்க கவுக்கணும், உதயநிதிலாம் வந்து பேச விட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறாரு. அப்ப என்ன சொல்ல? அப்படின்னா சரியான ஆளுமை இல்லைன்னு தான் நம்ம சொல்ல முடியும். அந்த ஆளுமை வரணும். ஆனா அது அண்ணாமலைக்கு இருந்துச்சா இல்லையா? பொதுமக்கள் உங்க அத்தனை பேருக்கு தெரியும்ல. திமுக ஃபைல்ஸ் சொல்லிட்டாரா? வெளியிடலையா? எல்லாம் வெளிய சொன்னார்ல. அது அதுக்கு அடுத்த சப்ஜெக்ட் போறதுக்குள்ள வந்து பதவிய புடுங்கிட்டு விட்டாங்க. இது வந்து புல்லுருவிகள் செஞ்ச வேலை தான். கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய புல்லுருவிகளே 1க்கு 2 ஏதாவது சொல்ல வகுத்தறிச்சல சொல்றது தான். அதை இதையும் சொல்லி கிள்ளி இருக்கிற பதவிய புடுங்க விட்டாங்க. இல்லன்னா கண்டிப்பான முறையில அண்ணாமலை தான் வந்திருப்பாரு. இப்ப கூட ஒண்ணும் கெட்டு போயிரலையே. இன்னும் தேர்தலுக்கு இன்னும் 6 மாசம் டைம் இருக்கு. 5 மாசம் என்னமோ இருக்கு. இப்ப கூட என்ன பண்ணலாம் அரசியல் எது வேணாலும் மாறலாம். நாளைக்கே கூட வந்து மறுபடியும் வந்து அண்ணாமலை தூக்கி தலைவரா போட்டா என்ன பண்ண முடியும்? அ முக்கியமான வெற்றி அதாவது முக்கியமான நபர்கள்லாம் வந்து இன்னும் சொல்ல போனா திமுகவிலேயே நிறைய பேர் வந்து அண்ணாமலைக்கு ஆதரவு குடுக்குற ஆள்லாம் இருக்கிறாங்க. தெரியும். சரி, இப்படியே நம்மளே பேசிட்டு இருந்தா அப்படி பொறுத்திருந்து பார்ப்போம். அரசியல் நிகழ்வு வந்து என்ன நடக்குது. ஆனா, கண்டிப்பான முறையில பாஜக வந்து இன்னைக்கு வந்து பாஜக சேர்ந்த முக்கியமானவங்க எல்லாம் பேசுறாங்க. அவங்களுக்கு ஒரு இது இருக்க மாரி நினைக்கிறாங்க. ஒரு கட்சி இருக்க மாரி நினைக்கிறாங்கன்னா, அதுக்கு காரணம் அண்ணாமலை தான். ஆனா அவங்களுக்கே வந்து அண்ணாமலைய பிடிக்கல. என்ன பண்றது? சரி பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி நண்பர்களே. சிவாய நம. திருச்சிட்டம்பலம், தில்லையம்பலம், பொன்னம்பலம். சிவாய நம. உறவுகளே, சிவ அன்பர்களே, தற்போது தாங்கள் இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய இடத்துல ஒரு சிவாலய திருப்பணி ஒன்று நடந்து கொண்டிருக்கிறது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, முன்பு ஒரு காலத்தில் வந்து ஒரு சிவாலயம் இருந்திருக்குது. அதாவது இந்த ஏரியா வந்து இப்போ வந்து ஒரு தென்னை மரங்கள், பனை மரங்கள் சூழ்ந்த காடாக இருக்கிறது. முன்பு ஒரு காலத்தில் இங்கே ஒரு ஊர் இருந்ததாக சொல்கிறாங்க. ஆனால் இப்போது சுற்று வட்டாரத்தில் 5 கிலோமீட்டர் சுற்றளவில் ஊரே கிடையாது, காடு. இப்போ இந்த இடத்துல ஒரு சிவாலயம் வந்து அமையிருக்கிறது. இந்த சிவாலயத்தில் வந்து இருந்த அந்த சாமியுடைய திருமேனியை வந்து எடுத்து வச்சிட்டோம். திருப்பணி முடிஞ்சதுக்கப்புறம் பிரதிஷ்டை பண்ண இருக்கிற உறவுகளே, தற்போது இந்த வீடியோ பார்க்கக்கூடிய உறவுகள் தங்களால் முடிந்தால் ஒரு சின்ன உதவி செஞ்சு கொடுங்க. எங்கள் இடத்துல பொருளாதாரம் இல்லை. அதனால் பார்த்திங்கன்னா அந்த வேலையெல்லாம் அப்படியே நின்று போச்சு. பாருங்கள், இந்த அப்படியே பாதியிலே நிற்கிது இந்த சிவாலய திருப்பணி வந்து. பக்த கோடிகள், அன்பு உள்ளங்கள், தயவுசெய்து நீங்கள் உதவி செய்ய விருப்பமுள்ள உறவுகள் உதவுங்க. உங்களுக்கு கோடி புண்ணியம் கிடைக்கும். இந்த சாமியோடைய அருள் அனுகிரகம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இது வந்து ஒரு புகழ்பெற்ற சிவாலயம்னு கூட சொல்லலாம். சாமியோட திருமேனியை எடுத்து வச்சிட்டோம். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு வாசி தண்டம் இருக்குது. அந்த காலத்தில் ஒரு முனிவர் யாரோ தவம் செஞ்சுருக்காங்க. அவங்களுடைய வாசி தண்டம் அவர் திருக்கரங்களால் எழுதின ஓலைச்சுவடி கூட இன்றும் இருக்குது. இன்னும் பாதுகாக்கப்பட்டு வருது. அது கோயில் திருப்பணி முடிஞ்சதுமே அதையும் நாங்கள் அந்த வழிபாட்டுக்கு வச்சுடுவோம். இந்த சிவாலய திருப்பணி வந்து சாமி திருநாமம் வந்து முக்தீஸ்வரர் அப்படிங்கிற திருநாமத்தில் வழங்குறாரு. நெல்லை மாவட்டம் நாங்குநேரி தாலுகாவில் இந்த சிவாலயம் அமைய இருக்கிறது உறவுகளே. இந்த வீடியோ பார்க்கக்கூடியவங்க ஒரு 2 பேருக்காவது கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்க்கக்கூடிய யாராவது ஒரு சின்ன உதவி செஞ்சால் இந்த ஆலய திருப்பணி வந்து கண்டிப்பாக நாங்கள் வெற்றிகரமாக முடிச்சுடுவோம். பாருங்கள், அந்த வேலை எல்லாமே அப்படியே நிற்கிது. கல்லெல்லாம் இறக்கி போட்டிருக்கோம். இன்னும் நிறைய கற்கள் தேவைப்படுது. சாமியோடைய அந்த திருக்கோபுரம் பார்த்திங்கன்னா லிங்க வடிவிலே அமைக்க இருக்கிறோம். உதவுங்கள் உறவுகளே. உங்களுக்கு அப்பா சிவபெருமானுடைய அருள் நிச்சயம் கிடைக்கும்.
எம்பெருமான் சொல்வான், வாழுவீர் தாழ்வில்லாமல் மக்களும் கிளைகள் கொஞ்சி நாளுமே மகிழ்ச்சியை கூர்ந்து நலமுடன் வாழும்போது நீளுமே எனது செங்கோல் நீதியும் நெறிபோல் வந்து ஆளுமே உங்கள் தன்னை அன்புடன் அலையாவண்ணம். உங்களை எம்பெருமானுடைய அப்பாவுடைய திருவாசகத்தாலேயே வாழ்த்துறோம் உறவுகளே. ஆணுடன் பெண்ணும் பெற்று அதிகமாய் செல்வமாகி தானுடன் நினைவுமுற்று தர்மமும் நெறியும் கற்று வேணும் நீள் காலமெல்லாம் வெள்ளியர் உடனே வாழ்ந்து போனுதல் கமலநாதன் பொற்பதம் பெற்று வாழ்வீர். அந்த ஈசனுடைய பொற்பதம் நிச்சயம் கிடைக்கும். உங்களுக்கு இகத்திலும் சுகம், பரத்திலும் சுகம். உங்களுக்கு கர்ம வினைகள் மன்னிக்கப்பட்டு உங்களுக்கு நிச்சயம் மோட்ச வீடு கிடைக்கும். இகத்தில் பூரண ஆயுளுடன் நோய் நொடி இல்லாமல் வாழ்ந்து நீங்கள் பரவாழ்வும் பெறுவீர்கள் உறவுகளே. மக்களே, நீங்கள் எல்லாம் வாழ்பொன்னம் பதிர் சென்று முக்கியமான யுகநில மதிலே தன்னால் கக்கிய பொன்கள் ஸ்வர்ணம் கைமணம் குளிர அன்னம் பொக்கிஷம் நிறைய வைத்து புகழ உண்டு இனிதாய் வாழ்வீர். இந்த இகவாழ்வும் பரவாழ்வும் உங்களுக்கு சுகப்பட அப்பன் ஈசனர்களால் வாழ்த்துகிறோம். இந்த திருப்பணிக்கு உதவி செய்ய ஒரு ஜிபே எண் சொல்கிறோம். இந்த எண்ணில் நீங்கள் உதவலாம். நீங்கள் இந்த எண்ணிலே நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். ஜிபே, ஃபோன்பே, வாட்ஸ்அப் எல்லாம் இந்த நம்பர் தான். 93 85 44 31 06 93 85 44 31 06 இந்த எண்ணில் நீங்கள் உதவலாம், தொடர்பும் கொள்ளலாம். வாட்ஸ்அப்பும் இந்த எண்ணு தான், ஜிபே இந்த எண்ணு தான் உறவுகளே. முடிந்த அளவுக்கு ரெண்டு பேருக்காக ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்க்கக்கூடிய யாராவது ஒருத்தர் சின்ன உதவி, நீங்கள் பெரிய அளவில் செய்யணும் கூட, நீங்கள் ₹1 நீங்கள் தந்தாலும் மனசார வேண்டி ஏற்றுக்கிறோம் உறவுகளே. உதவுங்கள். முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி. சிவாய நம. திருச்சிட்டம்பலம், தில்லையம்பலம், பொன்னம்பலம். உறவுகளே, நம்ம இந்த இடத்துல வாழ்ந்து மறைந்த ஒரு சித்த மகாபுருஷர் பயன்படுத்திய பல 100 ஆண்டுகளுக்கு முன்பு உள்ள வாசி தண்டம் ஒரு சித்த மகாபுருஷர் பயன்படுத்தியது. அவர் திருக்கரங்களால் எழுதிய அந்த ஓலைச்சுவடி கூட பாருங்கள், இன்னும் பாதுகாக்கப்பட்டு வருது. இந்த சிவாலயம், நம்முடைய அந்த சிவாலய திருப்பணி முடிந்ததுமே எம்பெருமான் அவர் எழுதிய அந்த சிவனை பற்றி புகழ்ந்து எழுதிய அந்த பாடல் வரிகள் இதில் இருக்குது. இந்த வாசி தண்டம் அவர் பிரதிஷ்டை செய்த அந்த லிங்க திருமேனியையும் இந்த இடத்துல நாம் இந்த ஆலயம் கட்டி நாம் பிரதிஷ்டை செய்திருக்கிறோம். அனைவரும் இந்த ஆலய பிரதிஷ்டைக்கு கண்டிப்பாக வரணும். முடிஞ்ச அளவுக்கு வீடியோ பார்க்குறவங்க உதவி பண்ணுங்கள் உறவுகளை. பொருளாதாரம் இல்லாமல் திருப்பணி நின்று போச்சு. முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள், உதவுங்க. நன்றி. நம சிவாய. திருச்சிட்டம்பலம், தில்லையம்பலம், பொன்னம்பலம். இந்த புண்ணியபலம் தங்களுக்கு கோடான கோடியாக வரும் உறவுகளை. நம சிவாய்.